சரி, இன்றைக்கி இப்போ டைரி எழுதணும். டைரியில் வந்து என்ன செய்யலாம், என்ன எழுதணும், டைரியில் எப்படி எழுதணும் அப்படின்னா, டைரி எழுதுகிற பழக்கம் வந்து என்னது, ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம். நான் இன்று பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை வரைந்தேன். வெரி குட், எழுது பார்ப்போம். பார்த்தியா, நீ டெய்லி எழுதுனால இப்போ நீயே எழுதி பழகுத பற்றியா? அதுதான் டெய்லி ப்ராக்டிஸ், ஒழுக்கம். என்னப்பா என்னண்ணா அது நான் சொல்லுதேன். இப்போ நான் சொல்லி முடிச்சதுங்க பாருல. இப்போ டெய்லி எழுதுறதுனால தான் என்னது, உனக்கே வந்து வார்த்தைகளை அமைக்க தெரியுது. புரியுதா? உன் இன்ட்ரெஸ்ட் புரியுது. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இப்போ நீ டெய்லி எழுதுறதுனால தான் என்னது, வார்த்தை அமைக்கிறதுக்கு உனக்கு தெரியுது. அப்போ என்ன செய்யணும், டெய்லி டைரி எழுதணும். புரிஞ்சுதா? அப்போ இதனால் என்ன, நீ வந்து தமிழ் எழுத்துக்களை நல்லா தெரிஞ்சுக்கிடுவேன், வார்த்தைகள் அமைக்க தெரிஞ்சுக்கிடுவேன். இப்போ பார்த்தியா, இன்றுங்கிறத நீ எழுது, பின்பக்கம் பார்த்து எழுதக்கூடாது, புதுசாக எழுதணும். புரிஞ்சுதா? அப்போது நீ வந்து என்ன செஞ்சிடலாம், இதனால் என்னென்ன குணங்கள்லாம் உண்டு உனக்கு வந்து, நீ டைரி எழுதும்போது நல்ல விஷயங்களை புக்கில் நோட்டில் டைரியில் எழுதணும். இன்றைக்கி நடந்ததுலேயே முக்கியமான ஒரு நல்ல விஷயம், இல்லைன்னா இன்றைக்கி உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம், புரிஞ்சுதா, மகிழ்ச்சியாக இருந்த விஷயம், அப்படி இல்லைன்னா வேறு என்ன எழுதணும், நீ இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்ட விஷயம், இந்த மாதிரிலாம் எழுதுனா என்ன ஆகும், உன்னோட அறிவு வளர்ந்துக்கிட்டே போகும். நீ தமிழ் நல்லா எழுத ஆரம்பிச்சிருவ, வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுப்ப, அப்புறம் வாக்கியமாக அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். புரிஞ்சுதா? அப்போ நல்ல விஷயத்தை பற்றி நீ எழுதுறதுனால, நல்லது விஷயம் டெய்லி எழுதுறதுனால உனக்கு என்ன செய்யும், வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ டைரி எழுதுறதுனால உள்ள குணங்கள் இதெல்லாம். அப்போ என்ன செய்யணும், டைரி எழுதணும். படிக்கிறது இல்லை, அது படிக்கணும், டைரி எழுதணும். டைரி எழுதுறதுனால நீ நிறைய புது விஷயங்களை கற்றுக்கலாம். உன்னை பற்றியே நீ என்ன செய்யலாம், தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம். புரிஞ்சுதா? அப்போ நீ இந்த டைரி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ எந்த அளவுக்கு இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்ட பற்றியா? ஒரு சின்ன விஷயம் தானே, நீ எவ்வளோ தூரத்துக்கு படிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்போ இது நல்ல பழக்கம் தானே. சரி, அப்போ இன்றைக்கி எழுதணும், இன்று வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி தெரிந்து கொண்டேன். அது எழுது. இதுதான் எழுதணுமா? என்ன எழுதணும்? வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சி. வாழ்க்கைன்னா என்னன்னு உனக்கு தெரியுதா? என்னது வாழ்க்கைன்னா? இப்போ நீ பிறந்திருக்க, புரிஞ்சுதா? பர்த்டே கொண்டாடுதல்ல, நீ பிறந்திருக்க. அடுத்தது என்ன செய்த? விளையாடுத. வேறு என்ன செய்த? தூங்குவேன். வேறு என்ன செய்வ? சாப்பிடுவேன். அடுத்து என்ன செய்வ? தூங்குவேன். வேறு என்ன செய்வ? விளையாடுவேன். அது சொல்லிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போகிற, வளருவ, அறிவு வளரும். அப்புறம் என்ன செய்வ? ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வருவ, படம் வரைவ. அப்போ எனக்கு கையசு நேரம் நல்லா காசு கிடைக்கும், எல்லோரும் உன்னை புகழுவாங்க. இந்த விதில் கிருஷ்ணா சார் வந்து சூப்பராக படம் வரைவார், அவர் தான் என்ன செய்ய, எங்கே பாரு, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 அவர் வந்து வரைபட கலைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உனக்கு புகழ் வரும். இப்போ இதில் மாதிரிலாம் நடக்கல. இதுதான் என்னது, வாழ்க்கை. இப்போ என்னதெல்லாம் நீ பிறந்ததுக்கப்புறம் உனக்கு நடக்குதோ அதுதான் என்னது, வாழ்க்கை. புரிஞ்சுதா? சரி, இன்று என்னது, வண்ணத்து பூச்சியின் வா போடு. அடுத்து என்ன போடணும்? 3 சொல்லி. வெரி குட், போடு. அடுத்து என்ன போடணும்? 3 சொல்லினா. அடுத்து என்ன போடணும்? இத்து போட்டு புள்ளி வை. போட்டு புள்ளி. உனக்கு தெரியலன்னா விடணும், நான் எழுதுவேன். அங்கே பார்த்து எழுதக்கூடாது, நீ பார்க்காம உனக்கு எழுத தெரியணும். அப்போ தான் என்ன பூச்சி தூ போடு. அடுத்து என்னது, தூக்கு அப்புறம் இப்போனா தெரியலையா? இப்போ நாங்கள் பாரு, ஒரு செகண்டு. இப்போ பென்சிலை வச்சு எழுதுறதெல்லாம் நீ எழுதுறது, பேனா வச்சு எழுதுறது நான் எழுதுறது. அப்படி உங்கள் மிஸ் இப்படி தான் எழுத சொல்லியிருக்காங்க. எதுக்கு இப்படி எழுத சொல்லியிருக்காங்கன்னா, உனக்கு எந்தெந்த எழுத்துலாம் தெரியுது, எந்த அளவுக்கு நீ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான். அப்போ பேனா வச்சு நான் எழுதியிருக்கிற எழுத்தெல்லாம் என்ன எழுத்துன்னு ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை அதை நீயே எழுதணும். ஃபுல்லாக நீயே பென்சிலால் எழுதக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீ என்ன வரணும், முன்னேறணும். என்ன செய்யணும்?
முன்னேறணும். முன்னேறணும். அப்போ முன்னேறணும்னா என்ன செய்யணும்? கற்றுக்கிடணும். கற்றுக்கிட்டா மட்டும் போகாது, அது என்ன செய்யணும்? விளையாடணும். ஞாபகம் வைக்கணும். விளையாடுறது இல்லை, ஞாபகம் வைக்கணும். அப்போ இதை இப்போ நான் பேனா வச்சு எழுதின எழுத்தெல்லாம் என்ன எழுத்து அப்படிங்கிறத கவனித்து பென்சில் வாயில் வைக்காத. சரஸ்வதி சாமி அது. பேனா, நோட்டு, புக்கு, பென்சிலு, அந்த ஸ்கெட்சு, இந்த மாதிரி படிப்புக்கு பயன்படுத்துகிற எல்லா பொருளையும் என்ன செய்யக்கூடாது? அவமதிக்கக்கூடாது. பத்திரமா வைக்கணும், அதை மதிக்கணும். புரிஞ்சுதா? விளையாடக்கூடாது அதை வச்சு. சரி, பூ போடு. வாயில் வைக்காத. இப்போ தானே சொன்னேன், நான் சொன்னதுக்காகவே வைக்க. பூ. இச்சு போடு. சா போட்டு புள்ளி வை. சீ போடு. இப்போ சா போட்டு சொல்லிச்சு விட்ரு. வெரி குட். வண்ணத்து பூச்சி. வண்ணத்து பூச்சி. ஈ போடு. உயிர்மெய் எழுத்து ஈ. உயிர் எழுத்துல போட்டிருக்க. உயிர் மெய். இங்கே எழுது, அங்கே போகாத. சுழிச்சு விடு. 2 சுழி இன். புள்ளி வை. புள்ளி வச்சா தான் இன். வண்ணத்து பூச்சியின். வண்ணத்து பூச்சியின். அடுத்து வா போட்டு துணைக்கால் போடு. அடுத்து தமிழில் வரக்கூடிய ஏழு போடு. ஏழ். இக்கு போடு. இப்போ கா போட்டு புள்ளி வை. அடுத்து கே போடு. இல்லை அதை அழிச்சிரு. 2 சொல்லி துணைக்கால் போடு. 2 சொல்லி துணை எழுத்து. கே போடு. க. வாழ்க்கை. வாழ்க்கை. இப்போ அந்த வார்த்தை முடிஞ்சது. இடைவெளி விட்டு எழுது. சூ போடு. சுழற்சியில் வந்துச்சுல்ல, சுழற்சி நீ எழுது நல்லா. தெரியலையா? சூ போடு. இப்படி போட்டால் தான் சூ. அடுத்து லா. தமிழில் வரக்கூடிய இல்ல வரும்ல, அது. மூ போட்டிருக்க. வேண்டாம், விடு நான் எழுதுதேன். தெரியலையா? அடுத்து பெரிய இரு போடு. பெரிய இர். லா போட்டு வச்சுருக்க. இதுதான் இரு. சீ போடு. சா போட்டு சுழிச்சு விட்ரு. தூ போட்டிருக்க. அழி. இதுதான் என்னது? தூ. சுழற்சி. சி. அடுத்து 2 சொல்லி துணைக்கால், 2 சொல்லி துணை எழுத்து போடு. யா போடு. யா. சுழற்சியை. சுழற்சியை. இப்போ இப்பு போடு. பே போட்டு புள்ளி வை. சுழற்சியை. சுழற்சியை. அந்த அழி, அதை இடைவெளி விட்டு எழுது. அடுத்து இங்கே எழுது. பா. பா போடு. டா போட்டு வச்சுருக்க. அடுத்து பெரிய இரு போடு. கீழே சுழிச்சு விடு. மேலே புள்ளி வை. அப்போ தான் இட்டு. ட்ரீ போடு. அது முடிஞ்சிட்டு அடுத்து போடு. அதே ட்ரா போட்டு சுழிச்சு விட்ரு. பற்றி. பற்றி. அடுத்து தெரிந்து கொண்டேன்னு எழுதணும். இடைவெளி விட்டு எழுது. ஒத்த கொம்பு போடு. ஒரு கொம்பு. தா போடு. த. இதான் என்னது? அடிக்காத. என்ன அந்த பேனை வச்சு எழுதிட்டேன். உனக்கு தான் தெரியலையே, அதை நான் எழுதிட்டேன். அடுத்து ரீ போடு. துணைக்கால் போட்டு சுழிச்சு விடு. இருவாரம் நல்லாவே எழுத மாட்டேங்க. சரி. சூவா. ரீ. துணைக்கால் போட்டு சுழிச்சு விடு. அது 2 சுழி துணை எழுத்து, அது இல்லை. இதுதான் என்னது? ரீ. இந்து போடு. நா போட்டு மேலே புள்ளி வை. இம்மு போட்டிருக்க நீ. நான் சொன்னது இந்து. கவனிக்கணும், காது நல்லா வேலை செய்யணும். தூ போடு. தெரிந்து. தெரிந்து கொண்டேன். ஒத்த கொம்பு போடு. கா போடு. துணைக்கால் போடு. இதுதான் என்னது? கோ. கோ. 3ஐயும் சேர்த்தா தான் என்னது? கோ. கோ. இனி 3 சுழி இன் போடு. புள்ளி வை.
இங்கே பாரு விதுல். இக்கு இங்கு சொல்லு. இக்கு இங்கு இங்கு இச்சு இச்சு இஞ்சு இந்து இத்து. இத்து இப்படி வருதுல்ல, இப்படி சவுண்டு வருதா? இப்படி சவுண்டு வர்றதுக்கு மேலெல்லாம் என்ன செய்யணும்? புள்ளி வைக்கணும். அடுத்து 2 கொம்பு போடு. 2 டா போடு. அடுத்து பா போட்டுருக்க, டா போடு. இதுதான் என்னது? டே. டே. இப்போ 2 சுழி இன் போடு. 2 2 சுழி இன். புள்ளி வைக்கணுமா? இன்னுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? புள்ளி வைக்கணும். அப்போ திரும்ப நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். திரும்பவும் நீ என் முகத்தை பார்த்தா நான் என்ன செய்ய முடியும்? பென்சில் கொண்டா. இப்போ வாசி பார்ப்போம் இதை. இன்று வண்ணத்து பூச்சியின். வண்ணத்து பூச்சியின். இங்கே பாரு, ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி சொல்லி அதை கூட்டி வாசிக்கணும், அவ்வளோதான். வண்ணத்து பூச்சியின். இது என்னது? என்ன எழுத்து இது? வா. அப்போ என்னது இது? என்ன வார்த்தையாக இருக்கும்? வாழ்க்கை. வாழ்க்கை. ஏ. சு. சு. சுழற்சியை. சுழற்சியை. நானா? எங்கே இருக்குண்ணா? இது என்ன எழுத்து? பா. அப்போ என்ன எழுத்து இது? பற்றி. பற்றி தெரிந்து கொண்டேன். வெரி குட். இப்போ டைரி எழுதியாச்சு. வெரி குட், குட் பை. இப்போ பார்த்தியா நீ நல்லா டெவலப் ஆகிட்டே முன்னேற்றம் வருதா? படிக்க தான் என்ன செய்யும்? முன்னேற்றம் என்ன செய்யும்? வரும். ஓகே, பாய். பாய்.